Hi, hello friends. Welcome to Samila. இப்போ நம்ம இந்த விசுலேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த விசுலேஷனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிருக்கேன். அதுல போய் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த விசுலேஷன் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா கீழ தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த விசுலேஷன் எப்படி கிரியேட் பண்ணனும் பாப்போம். மேலே வந்து பாக்ஸ் ஐகான் இருக்கும். அதை பிரஸ் பண்ணிக்கோங்க. பிரஸ் பண்ணிட்டு கீழ பாட்டம்ல பாத்தீங்கன்னா லோட் ஃப்ரம் ஃபைல் இருக்கும். அதை பிரஸ் பண்ணி நீங்க எந்த ஃபோல்டர் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு கொடுத்திருக்க விசுலேஷன் பாத்தீங்கன்னா விசுலேஷன் 22 அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணோம் பாட்டமில் வந்து செட் ஆயிரும். அதை ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் எம்டியாக இருக்கும். இதில் தான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்னரில் வந்து பென்சில் ஐகான் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு கஸ்டம் இமேஜில் வந்து பாக்ஸ் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பிக் இமேஜ்னு கொடுத்து நீங்கள் எந்த ஃபோல்டர் வந்து இமேஜில் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த இமேஜோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து ஆட் ஆகிட்டு நமக்கு உங்களுக்கு பேக் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது இந்த மாதிரி பிளராக இருக்கும். உங்களுக்கு பிளர் எஃபெக்ட் தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா இப்போ அதே இமேஜை கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளர் எனபிள்னு இருக்குது. அந்த பாக்ஸ் ஐக்கானில் வந்து டிக் போட்டிருக்கோம். இப்போ நான் அதை எடுத்து விட்றேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பிளர் எஃபெக்ட் போயிடுது. இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பிளர் எஃபெக்ட் தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா அந்த டிக்கை வந்து எடுத்து விட்டுக்கலாம். இப்போ நான் பிளர் எஃபெக்ட் வச்சிருக்கிறேன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா அதை எடுத்து விட்டுக்கோங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அதுக்கு பிளர் எஃபெக்ட் கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இன்ட்டு மாதிரி கேட்டுது. அது என்ன இமேஜ்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து ஸ்மோக் எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணுறதுக்கான இமேஜ் இது. இப்போ அது எப்படின்னு பார்ப்போம். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு கஸ்டம் இமேஜில் அந்த பாக்ஸ் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பிக் இமேஜ்னு கொடுத்து ஸ்மோக் எஃபெக்ட் வந்து எந்த ஃபோல்டரில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்க அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த ஸ்மோக் எஃபெக்ட் இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆட் ஆகிட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்குது. நீங்கள் எது கலர் சேஞ்ச் பண்ணி நினச்சிங்கன்னா அதுக்கு இமேஜுகளே பார்த்தீங்கன்னா கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து எல்லோ கலரில் இருக்குது டிஃபால்ட்டாக. நீங்கள் எதுவும் கலர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா இதில் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன்று பார்ட்டிகல்ஸ் கீழே இன்னொரு இமேஜ் கொடுத்துருப்பாங்க. அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியுது சென்டர் சர்க்கிளில் வந்து நம்ம வந்து ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கான இமேஜ் இது வந்து. அதுக்கடுத்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி கஸ்டம் இமேஜ் அந்த பாக்ஸ் சைடில் கிளிக் பண்ணி பிக் இமேஜ்னு கொடுத்து நான் இப்போ அதே இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஆட் ஆகிட்டு நமக்கு இப்போ பேக் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற வீடியோக்கள் மேலும் பல உள்ளன. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.